சசிகலா மற்றும் ஓபிஎஸ் உடன் கூட்டணியா என்ற கேள்வி மற்றும் இபிஎஸ் உடன் கருத்து வேறுபாடா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பதிலளித்துள்ளார். அதிமுகவிலிருந்து சசிகலா, தினகரன் நீக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் உட்கட்சி விவகாரம் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக முன்னாள் முதல்வரும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமாக இருந்த ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். தற்போது இந்த நிலையில் இபிஎஸ் உடன் கருத்து வேறுபாடா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பதிலளித்துள்ளார். அதில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிளவு என எழுதுகின்றனர். எங்களுக்குள் எந்த குழப்பமும் கிடையாது. குழப்பம் செய்தவர்கள் எல்லாம் வெளியே போய்விட்டனர் என்று கூறினார். மேலும் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிரபல பத்திரிகையின் பெயரை குறிப்பிட்டு அப்பத்திரிகையை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களை டேமேஜ் செய்வதையே பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அதன் பின் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டது எடப்பாடி பழனிசாமியை. இன்றைக்கு அந்த கட்சியை காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்களை சிறப்பான முறையில் கட்சியை நடத்தி சின்னத்தை மீட்டு அவரது ஆட்சியை சிறப்பாக நடத்தினார். தமிழ்நாடு மக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். தேர்தல் விதிமுறை நடைமுறையில் உள்ள நிலையில் அதிமுக பற்றி விமர்சிக்கிறார்கள். உலகில் 7வது பெரிய கட்சியுடன் 2 கோடி தொண்டர்களுடன் உள்ளது. எந்த முடிவு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி எங்களை கலந்தாலோசித்து முடிவெடுப்பார். கண்டிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். 40 தொகுதிகளில் மக்களவை தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் கூடிய குடிநீர் பிரச்சனை எல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் 2 திட்டங்களுமே இதுவரை வரல. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் குடிநீர் திட்டத்தை அப்போது நாம் கொண்டு வந்தோம். நலத்துறை அமைச்சராக இருக்கும் போது அந்த எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம், தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது. அதனால அவங்க சந்திக்க முடியல. பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் அவருடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க. இப்ப நிறைய பத்திரிகை நண்பர்கள் போன்ல பத்தி பேசினாங்க. நான் அதை பத்தி பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஏதாவது டெய்லியும் குறிப்பா தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நாங்கெல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையா இருந்துக்கிறது. இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தல் இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை டெய்லி டேமேஜ் பண்றது ஒரு பொழுதுபோக்காக வச்சிருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அந்த எடப்பாடியார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை, இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கூட கவலைப்பட்டார். அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் இருந்தா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில இன்றைக்கு அற்புதமா வீரநடை போட்டுக்கொண்டு 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையிலே எடப்பாடி தலைமையில் இது ரிசல்ட் வந்தா பிரச்சனை இருக்கு. எப்பவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்துதான் முடிவெடுப்பார். அதை